சத்குரு வணக்கம். இன்று கனகன்பட்டி சத்குரு சொன்ன 3 பரிபாஷைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதில் ஒன்றாவது என்னென்னா, வெள்ளை காகிதமாக வா. இரண்டாவது, காளி பாத்திரமாக வா. மூன்றாவது, மண்டியை போடு. இந்த 3 பரிபாஷைக்கான விளக்கங்களே இப்போது எனக்கு என் சிந்தனையில் கனகன்பட்டி சத்குரு கொடுத்த விளக்கங்களை கொடுக்குறேன். வெள்ளை காகிதமாக வா அப்படின்னா சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் முன்னுக்கு நம்ம போகக்குள்ள, அவர் சன்னிதானத்தில் அவரை சந்திக்க போகக்குள்ள நம்மளோட எண்ணத்துலேயும் மனதிலையும் எதையும் நினைக்காம தூய்மையான உள்ளத்தோடு வர சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா, நாம் பல சிந்தனையில் இருப்போம். சில நேரத்தில் நாம் புத்தகத்தில் படித்தது, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், 1000 வருஷத்துக்கு முன்ன உள்ள சம்பவங்கள், நமக்கு வேறு யாரும் தெரிஞ்ச ஞானிங்க யாராவது நம்மளுக்கு உபதேசம் கொடுத்துருது, இதோட விளக்கம் அப்படி தான் அப்படிலாம் சொல்லக்குள்ள இந்த மாதிரி சிந்தனையில் நம்ம போனோமா, சாமி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி எழுதுவதுக்கு அவருக்கு சிரமமாக இருக்கும். ஒரு உதாரணம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட சில அனுபவங்கள் பற்றி ஒரு நபர் சொல்லியிருந்தார். அவரை பார்த்து சாமி சொன்னாராம், நீ வேறு திசையில் போகிற அப்படின்ட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வேறு திசைனா அவர் ஏதோ ஒரு வேறு வழியில் எங்கேயோ ஒரு போதனையை கற்றுக்கிட்டு இருக்கலாம். இதை தான் சாமி என்ன சொல்கிறாங்க, வெள்ளை காகிதமாக வா, உனக்கு நான் எழுதுகிறேன் எல்லாத்தையும், உன்னோட வாழ்க்கையை அனைத்துமே நான் எழுதுகிறேன். அந்த காகிதத்தில் வெள்ளையாக இருக்கக்குள்ள எழுதுறதுக்கு சுலபம். சாமி அன்னை சித்தர் என்னிடம் சொன்னது போல் பிரம்ம ஞானத்தை பெற்றவர். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க எதை வேணாலும் அவங்களால செய்ய முடியும். நம்ம வெள்ளை காகிதமாக சாமி இடத்துல போனோமா, சாமி நமக்காக நம்மளை படைத்த பிரம்மங்கிட்ட கூட நம்ம தலையெழுத்தை மாற்றுறதுக்கான அந்த முயற்சி, அந்த எல்லாத்தையும் செஞ்சு நம்மளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை, நம்ம எண்ணம் போல் சாமிக்கிட்ட என்னென்ன கேட்குறோமோ அந்த வாழ்க்கையை நிச்சயமாக சாமி நம்மளுக்கு அமைத்து கொடுப்பார். இதுதான் அந்த வெள்ளை காகிதமாக வா. மற்றொன்று, காளி பாத்திரமாக வா. காளி பாத்திரமாக வா அப்படின்னா சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, எதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி தான் ஊற்ற முடியும். தண்ணி சம்மந்தமானது. உதாரணத்துக்கு தண்ணி, என்னிடத்தில் ஒரு சித்தர் சொன்னது, தண்ணி குடிப்பது போல் கனவு கண்டாலோ, தண்ணியை ஒரு குடத்தில் இருப்பது போல் கனவு கண்டாலோ அது நம்மளோட ஞானத்தை குறிக்கிறது. நம்ம தெய்வ சம்பந்தமான விஷயங்களில் நம்ம எவ்வளோ ஞானம் பெற்றிருக்கோம் இப்படி அது குறிக்கிறது. ஆகையினால நம்ம மன்னிக்குவோம், நம்ம காளி பாத்திரமாக போகக்குள்ள கனகன்பட்டி சத்குரு அப்பா அவர் நம்மளுக்கு ஞானத்தை அதில் ஊற்றுவார். அதுதான் அதோட விளக்கம். அதோட விளக்கம் அதுதான். எப்பொழுதுமே நாம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், நம்ம போகக்குள்ளேயே நம்ம தலையில் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது, ஆன்மீகத்தில் சகலமும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம சாமிக்கிட்ட போய் நிற்கக்குள்ள நம்மளுக்கு அறியாமல் நம்மளுக்கு ஒரு கர்வம் வரும், தலகணம் வரும். இதைத்தான் சாமி பார்த்து என்ன சொல்கிறாங்க, மண்டையை போடு. மண்டையை போடுன்னா செத்துப்போ என்ற அர்த்தம் இல்லை.
உன்னுடைய தலகணம், கர்வம், ஆணவம், நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த எண்ணத்தை, இந்த சிந்தனையெல்லாம் தூக்கி போட்டுரு. என்னிடத்துல வரக்குள்ள வெள்ளை காகிதமாக வா, உனக்கு தலையெழுத்தை நான் எழுதுகிறேன். காலி பாத்திரமாக வா, உனக்கு ஞானத்தை நான் கொடுக்குறேன். தலகணம், கர்வம் இதெல்லாம் தூக்கி போடு, என் பிள்ளையா உன்னை நான் அணைச்சிக்கிறேன். இதை தான் சாமி சொல்கிறாங்க. சாமி இந்த காலத்தில் உள்ள ஒரு நடமாடும் தெய்வம். சாமி அவர் இருக்கக்குள்ள இந்த உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். உதாரணத்துக்கு என்னிடத்திலே சாமி சொல்லியிருந்தார், பெட்ரோல் என்ன விலை, டீசல் என்ன விலைன்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் தெரியலப்பான்னு. அப்பயும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரி தான் சிரித்தார். ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஞானியாக இருக்கிறதுனால பகவான் கனகன்பட்டி சத்குருக்கு தெரியுது பெட்ரோல் டீசல் என்ற வார்த்தை. 1000-5000 வருஷத்துக்கு முன்னே உள்ளவங்களுக்கு, ஞானிகளுக்கோ சித்தர்களுக்கோ இந்த வார்த்தைகள் தெரியாது. ஆகையினால நம்ம அந்த 1000 வருஷத்துக்கு முன்பு உள்ள புத்தகத்தையோ எதையோ படித்து அந்த ஞானிகள் இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம ஐயா கனகன்பட்டி சத்குரு அப்பா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒப்பிடக்கூடாது. சாமிகிட்ட போகக்குள்ள கண்டிப்பாக நாம் வெள்ளை காகிதமாகத்தான் இருக்க வேண்டும், காலி பாத்திரமாகத்தான் இருக்க வேண்டும். நம் கர்வம், தலகணம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மிக தூய்மையுடன் அவர் முன்னுக்கு போய் நிற்கணும். இதை நான் குறிப்பாக நம்ம பக்தர்கள், புதிதாக சாமியை பார்க்க முடியாதவங்க, இப்போ சாமி சமாதியில் போயிட்டு பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு, உள்ளத்தில் பூஜை செய்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த விளக்கங்கள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இதை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பகவான் கனகன்பட்டி சத்குரு அப்பா உறுதியாக சொல்கிறேன், எல்லாத்தையும் மாற்றி எழுதி உங்களை சிறப்பான வாழ்க்கையாக அமைத்து கொடுப்பாரு என்று எல்லா பக்தர்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.